அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. இன்றைக்கி நாம் சாமர்த்தியமும் நகைச்சுவையும் நிறைந்த கதைகள் தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யம் நிறைந்த அந்த கதை தொகுப்பை பார்க்கலாம் வாங்க. அரபு தேசத்தில் ஒரு பணக்கார வாலிபன் இருந்தான். அவனோட தாய் தந்தையர் இறப்புக்கு அப்புறமா அவன் பணத்தை எப்படி செலவு செய்கிறதுனே தெரியாமல் தினமும் தன் நண்பர்களோடு செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தான். பணம் எல்லாம் தீர்ந்து போகிற வரையிலும் நண்பர்கள் கூட இருந்தாங்க. பணம் கரைந்து போனதுக்கப்புறமா அவன் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் ஒதுங்கிக்கிட்டாங்க. அப்போ தான் அவன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானான். பணம் இல்லைன்னா நண்பர்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்ட அவன் இனி பழைய நண்பர்களை சந்திக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறான். தனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கிடைக்கிற பணத்தில் அன்றைய சாப்பாட்டை பார்த்துக்குவான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு முறை அவன் வழியில் பார்க்குற யாரையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை வழக்கமாக வச்சுருந்தான். அதாவது அன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் அவனோட நண்பன், அடுத்த நாள் அவங்க யாருன்னே அவனுக்கு தெரியாதுங்கிற மாதிரி நடந்துக்குவான். இப்படி ஒரு வினோதமான வழக்கத்தை வச்சுருந்தான் அவன். அப்போது சந்தை பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புதிய மனிதனை பார்க்குறான். பழைய நண்பர்களை பார்த்தா தான் முகத்தை திருப்பிக்குவானே, இந்த புதிய மனிதரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட என்னோட வீட்டுக்கு இன்றைக்கி வாங்க, உங்களுக்கு விருந்தளிக்கிறேன் அப்படின்னா அவரும் அவன் கூட போனார். இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. முன்ன பின்ன தெரியாத தன்னை விருந்துக்கு கூப்பிடுறானேன்னு ஆச்சரியத்தோடையே அவன் வீட்டுக்கு போனாங்க. அவனோட வீட்டுக்கு போய் அவன்கிட்ட அவனோட வாழ்க்கை கதை எல்லாமே கேட்டுக்கிட்டாரு அவர். அதற்கப்புறமா அவன் இரவு நல்ல உணவு கொடுத்து அவரை கவனிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசியபடியே இரவு உணவை முடிச்சுட்டு தூங்க போகிற சமயத்தில் வந்த புதிய மனிதன் இவனோட சாப்பாட்டில் தூக்க மாத்திரைகளை கலக்கிறான். கலந்ததுக்கப்புறமா அவங்க படுக்கையில் போய் படுக்கிறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச போது அந்த வாலிபன் ஒரு அரண்மனையில் உட்கார்ந்துருந்தான். அவனை எல்லோருமே அரசின்னு கூப்பிட்டாங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நேற்று இரவு ஒரு புதிய மனிதனோட விருந்து சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இங்கே அரண்மனையில் இருக்கிறமேனு ஆச்சரியப்பட்டு போனான். ஆமாம், இன்றைக்கி அவன் அரசனாகறதுக்கு அந்த புதிய மனிதன் தான் காரணமாக இருக்கணும். அவன் ஒரு மந்திரவாதியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அவனுக்கு அரசனான உடனே என்ன செய்கிறதுனே புரியலை. உடனே அவனோட வீட்டுக்கு போய் அவனோட அம்மா கிட்ட 100 பொற்காசுகள் கொடுத்துட்டு வரும்படி ஆணை பிறப்பிச்சான். அதுவும் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு ரொம்ப யோசித்த போது பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு 100 கசையடியை கொடுத்துருவோம் அப்படின்னு ஆட்களை அனுப்பி அவனுக்கு 100 கசையடிகளை கொடு அப்படின்னா. இவன் அரசனானதுக்கப்புறம் செஞ்ச முக்கியமான 2 வேலைகள் இது மட்டும்தான். நல்லா சாப்பிட்டான், அரண்மனையை சுற்றி வந்தான். அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இப்படியே இருந்துட்டு அன்று இரவு உணவு உண்டுட்டு தூங்கி எழுந்திருக்கிறான். பார்த்தா அவனுடைய பழைய குடிசையிலேயே இருந்தான். இப்போ அவனுக்கு பயங்கர கோபம். நேற்று வந்தவன் ஒரு கொடுமையான மந்திரவாதி. ஒரு நாள் அரண்மனையில் விட்டுட்டு ஒரு நாள் மீண்டும் தன் குடிசைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு கோப கொந்தளிப்போடு உட்காந்துட்ருக்கான். இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு தடவை அவனை பார்த்தோம் அப்படின்னா அவனை நல்லா கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சந்தை பக்கமாக நடந்து போயிட்டுருக்கான். அங்கே வர்ற புதிய மனிதர்களை இப்போ அவன் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டமே அப்படின்னு இப்படியே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அவன் கண்ணில் ஒரு நாள் அந்த மந்திரவாதி மனிதன் பட்டான். அந்த மனிதனே அவன்கிட்ட தேடி வந்து இன்னைக்கு எனக்கு விருந்து கொடுப்பியா அப்படின்னு கேட்க இவனுக்கு கோபம் கொப்பளிக்குது. என்னை இப்படியெல்லாம் மாட்டி விட்டுட்டு நீ திரும்ப விருந்து கேட்குறியான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனடியாக அந்த மனிதன் தன்னோட மாறு வேடத்தை களைந்தான். அவர் வேற யாரும் இல்லை, அந்த நாட்டோட அரசர் தான். அவர் தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஒரு நாள் அரசனாக இருக்க. ஆனால் அவனோ அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டான். அவனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அவன் ஒரு பெரிய முட்டாள் அப்படிங்கிறத அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கப்புறமா நடந்ததையெல்லாம் சொல்ல அவனோ ஆச்சரியப்பட்டு போனான். எனக்கு இப்போது வாழ வழியே இல்லை, உதவி செய்யுங்கன்னு கெஞ்சினான். அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாரு. கையில் 10,000 காசுகளையும் கொடுத்தாரு. இதை வைத்து ஏதாவது செஞ்சு பிழைச்சிக்கோ, நீ ஒரு நாள் விருந்துக்கு என்னை விரும்பி கூப்பிட்டதுக்காக பரிசு இது அப்படின்னாரு. உடனடியாக அவன் பெண்ணை திருமணம் பண்ணினா 10,000 காசுகளை எடுத்துகிட்டு போனான். அவனுக்கு தலைகால் புரியலை. அந்த பணத்தை மீண்டும் நண்பர்களை சேர்த்துக்கிட்டு செலவு பண்ண தொடங்கிட்டான். அந்த கூட வந்த பெண்ணுக்கும் அந்த பணத்தின் அருமை தெரியவே இல்லை. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து சீக்கிரத்திலேயே அந்த பணத்தை அழிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? அவங்க 2 பேரும் பழைய மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாட தொடங்கினாங்க. இதை கேள்விப்பட்ட அரசர் அவனை அரண்மனைக்கு கூப்பிட்டாரு. சரி, உனக்கு அரண்மனையில் ஏதாவது சிறிய உத்தியோகம் போட்டு தரேன் அப்படின்னாரு. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் பத்தலை. இப்போ அவனுக்கு 1000 காசுகள் அவசரமாக தேவைப்பட்டுச்சு. என்ன செய்யலான்னு யோசிச்சான். அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்ச பெண் வேறு யாரும் கிடையாது, அந்த அரசரோட மனைவி கிட்ட வேலை பார்த்த பெண் தான். இப்போ ஒரு யோசனை வந்துச்சு அவனுக்கு. தன்னோட மனைவியை கூப்பிட்டு, நீ அரசிக்கிட்ட போய் நான் இறந்து போயிட்டதா அழுது புலம்பி 1000 காசுகள் வாங்கு, இதே வேலையை நான் அரசர்கிட்ட செஞ்சு 1000 காசுகள் வாங்குறேன் அப்படின்னு சொன்னான். அதன்படியே அரசிக்கிட்ட போய் தன் கணவன் இருந்துட்டான்னு சொல்லி அவள் 1000 காசுகளை கேட்டா. இவனும் அரசர்கிட்ட போய் தன் மனைவி இறந்து போயிட்டான்னு 1000 காசுகளை கேட்டான். இப்படி 2 பேரும் தனித்தனியாக அவங்கள சந்தித்து காசுகளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம், தாங்கள் போட்ட திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு. கடைசியாக பார்த்தா தானே தெரியும், அரசருக்கும் அரசிக்கும் இவங்களை பற்றி ஏதோ ஒரு காரணத்துக்காக பேச்சு வந்துச்சு. பாவம், அவனோட மனைவி இறந்து போயிட்டாலாம் அப்படின்னு அரசர் சொல்ல, அரசியோ இல்லை இல்லை அவளோட கணவன் தான் இறந்து போயிட்டான்னு பேச 2 பேர்த்துக்குள்ளாரையும் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. உடனடியாக 2 பேருமே ஆளுக்கு ஒரு ஆளை தனித்தனியாக அனுப்புகிறாங்க. அரசர் அனுப்பின ஆள் வந்து பார்க்கறத பார்த்த அந்த வாலிபன் தன் மனைவி இறந்து போயிட்டதா படுக்க வைத்து வெள்ளை துணி மூடி அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிக்கிறான். அவன் போய் அரசர்கிட்ட ஆமாம் மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். இதே நேரத்தில் அரசி அனுப்பின ஒரு பெண்மணி வந்து பார்க்கும்போது அந்த மனைவி அந்த வாலிபன் மேலே முழுக்க வெள்ளை துணியை போட்டு அழுது புலம்பி தன்னோட கணவன் இறந்து போயிட்டதா நடிக்கிறார். இப்படி தனித்தனியாக பார்த்துட்டு போன 2 பேரும் அந்த சம்பவம் உண்மைதான்னு சொல்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே ஆச்சரியம், எப்படி 2 பேருமே ஒரே சமயத்தில் இருந்திருக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அவங்க 2 பேரும் கிளம்பி வராங்க. அவங்க வர்றதை பார்த்த இவங்க 2 பேருமே பயந்தடிச்சு வெள்ளை துணியை போட்டு மூடிக்கிட்டு படுத்துடுறாங்க. அரசருக்கு இதை பார்த்த உடனே சிரிப்பு தாங்க முடியலை. 2 பேருமே இறந்து போயிட்டாங்களா? இதில் யார் முதல்ல இறந்தாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுப்பேனேன்னு சொல்ல வேகமாக அந்த வாலிபன் எழுந்து நான் தான் முதல்ல இறந்தேங்கிறான். உடனே அவனோட மனைவி நீ எப்படி முதல்ல இருக்க முடியும், நான் தான் இறந்து போனேன் அப்படிங்கிறா. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அரசருக்கு சிரிப்பே தாங்க முடியல. இவன் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் காரியம் செய்வான் அப்படின்னு சொல்லி இவனை திருத்த ஒரே வழி தன்னோடையே வச்சுக்கிறது அப்படின்னு தன் கண்காணிப்பிலேயே ஒரு வேலையை போட்டு அவனை செய்ய வைக்கிறாரு. கண்காணிக்க ஆளையும் போடுறாரு. இப்படி முட்டாள்தனமாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறது அரசருக்கு ஒரே கோபம். ஆனாலும் ஒரு நாள் தன்னை விருந்துக்கு கூப்பிட்டு விருந்துபசாரம் பண்ணியிருக்கான், அந்த நன்றி கடன் தனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சனால தான் அரசர் அவனுக்கு இவ்வளவு சலுகைகளையும் கொடுத்தாரு. கடைசியாக ஒரு வேலையை போட்டு அவனை சரியாக செய்கிறானான்னு பார்க்க ஒரு ஆளையும் நியமித்தார். இப்படியே அவனை பழக்கி ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கவும் செஞ்சார் அரசர். அவனுக்கு கிடைச்ச ஒரு நாள் அரச பதவியை எவ்வளவு முட்டாள்தனமாக பயன்படுத்தினா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதவி கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஊரில் 3 திருடர்கள் இருந்தாங்க. 3 பேருமே நல்ல நண்பர்கள். ஆனால் தங்களை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க. யார் சிறந்தவன் அப்படிங்கிற போட்டி அங்கே வந்துச்சு. அப்போ அதில் ஒரு திருடன் சொன்னான், நான் தான் நிச்சயமாக சிறந்தவன், என்னுடைய திருடு முறையே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மற்ற 2 பேரும் அப்படியா, அப்படின்னா அதை நிரூபிச்சு காட்டு. அதோ ஒரு வியாபாரி கையில் பணப்பையோடு போகிறாரு, அவர்கிட்ட நீ திருடி காட்டேன் அப்படின்னாங்க. அவர் பின்னாடியே போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போன உடனே ஜன்னல் வழியாக என்ன நடக்குதுன்னு பார்த்தான். அவர் வீட்டில் கொண்டு போய் மேஜை மீது பணப்பைய வச்சாரு. வேலைக்கார பெண் கிட்ட சுடு தண்ணீர் எடுத்து வைக்க சொன்னார் குளிப்பதற்காக. அவளும் தண்ணீர் எடுத்து வைக்க போனான். அந்த வியாபாரியும் குளிக்க போனார். இந்த சமயத்தில் மெதுவாக கதவை திறந்துக்கிட்டு பணப்பையை மேசை மீதிருந்து எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டான். வந்தவன் அந்த திருடர்கள்கிட்ட பார்த்தையா நான் எவ்வளவு சாமர்த்தியமாக திருடிட்டேன் அப்படின்னு காட்டினான். அதுக்கு மற்ற 2 பேரும் நீ திருடியதுனால அங்கே இருக்கிற அப்பாவி வேலைக்கார பெண் தான் அடி வாங்க போகிறா, சந்தேகம் நிச்சயமாக அந்த பெண் மீது தான் திரும்பும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இதை கேட்ட உடனே இதையும் என்னால் சாமர்த்தியமாக சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த திருடன். அதெப்படி அப்படின்னு கேட்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு காகிதத்தை எடுத்தான். அதில் எதுவோ எழுதுனான். அதுக்கப்புறம் பணப்பையை எடுத்துக்கிட்டான். வேகமாக கிளம்பி அந்த வியாபாரியோட வீட்டுக்கு போனான். அந்த வியாபாரியோட வீட்டு கதவை தட்டினான். அந்த வியாபாரி கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வந்தார். அவரோட கையில் மிகப்பெரிய சவுக்கு இருந்துச்சு. ஆமாம், அந்த பெண்ணை அடிப்பதற்காக அப்போ தான் எடுத்திருக்காரு. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, உடனடியாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பணப்பையை காமிச்சான். ஆமாம், இது என்னோட பணப்பை, இப்போ தான் வேலைக்கார பெண் எடுத்துகிட்டு சந்தேகமாக அவளை திட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. இல்லை இந்த பணப்பையை நீங்கள் தான் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல அவர் பல முறை யோசித்து பார்க்குறாரு.
இல்லவே இல்லை, நான் கையோடு கொண்டு வந்து மேசை மீது தான் வச்சேன் அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்கள் வியாபாரம் செஞ்ச இடத்துல கடைக்கு வெளியவே இதை வச்சிட்டீங்க. இதை பார்த்த என்னோட முதலாளி இதை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்ப்பிச்சிரு அப்படின்னு சொன்னார். அதனால தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். இதையெல்லாம் யோசிக்க மனமில்லாமல் எப்படியோ பணப்பை கிடச்சிருச்சேன்னு வாங்க கை நீட்டுறாரு. ஆனால் இவனும் தான் கொண்டு வந்த காகிதத்தை அவர்கிட்ட கொடுக்குறான். இதில் நீங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி கையொப்பமிட்டு தாங்க, இல்லைன்னா என்னோட முதலாளி என்னை திட்டுவார் அப்படின்னு சொன்னான். அவரும் அதில் கையொப்பமிட்டு தந்தார். அவன் பணப்பையை கொடுத்துட்டு அங்கே ஒரு நொடி கூட நிற்காம ஓடி மறைஞ்சிட்டான். இப்போது அந்த வேலைக்கார பெண் காப்பாற்றப்பட்டுட்டா. திருடிய பணத்தில் பாதி அவன் எடுத்துக்கிட்டான். மீதி கற்கள் அதில் போட்டு அவங்கிட்ட கொடுத்துட்டான். இது தெரியாத அந்த வியாபாரி அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. மேலே இருக்கிற பொற்காசுகளை பார்த்துட்டு நம்ம பொற்காசுகள் தான் இருக்குதுன்னு நினச்சி அதை எப்போ சோதனை பண்ணுவாரோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டான். அவன் வேலைக்கார பெண்ணை எப்படியோ காப்பாற்றிட்டான். வந்து தன்னோட நண்பர்கள்கிட்ட திருடவும் செஞ்சுட்டேன், வேலைக்கார பெண்ணையும் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் திருடிய பணத்தில் பாதி எடுத்துக்கிட்டு பாதி பணத்திற்கு பதிலாக கற்களை போட்டு அதன் மேலே பொற்காசுகளை வச்சு அதை கொண்டு போய் அந்த வியாபாரிக்கிட்ட கொடுத்தான். வியாபாரி பையை நீக்கி பார்த்தாரு. மேலே பொற்காசுகள் தெரிய நம்முடைய பைதான் சொல்லிட்டு வச்சுட்டாரு. அவர் அதை எப்போ சோதனை பண்ணுவாரோ பண்ணட்டும் அப்படின்னா. அதை கேட்டுட்டு இருந்த மற்ற திருடர்கள் அவனை பாராட்ட செஞ்சாங்க. இப்படி சாமர்த்தியமாக திருடவும் செஞ்சான். அதே சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பழி சொல் வராமல் காப்பாற்றவும் செஞ்சுட்டான் அந்த சாமர்த்திய திருடன். ஒரு ஊரில் வைத்தியரோட மகன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு வைத்தியமெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனாலும் வைத்தியம் தெரிஞ்ச மாதிரியே தன்னுடைய தந்தை தயாரித்து வச்ச மருந்துகளை கொடுப்பான். அவர் தந்தை இறந்து போனதுக்கப்புறமா அவனே தயாரிக்க தொடங்கினான். பாவம், அதை சாப்பிட்டவங்க ஆயுள் கெட்டியாக இருந்தனால உயிரோடு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த வைத்தியருக்கு ஜகஜால வைத்தியர்னு பேர். ஏன்னா அவன் எப்பாடுபட்டாவது வைத்திய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கானே, அதனால். அப்படிப்பட்ட ஜகஜால வைத்தியர் எது கொடுத்தாலும் குணமாகுது அப்படிங்கிற ஒரு புரளி பரவ தொடங்குச்சு. இதை நிறைய பேர் நம்பவும் தொடங்கினாங்க. அவங்ககிட்ட வந்து மருந்து வாங்கிட்டு போனாங்க. பல பேர்த்துக்கு அந்த காலத்தில் மனநோய் தான் இருந்துச்சு. அதனால் அவங்ககிட்ட மருந்து வாங்கிட்டு போனாவே அது சரியாயிருதுன்னு நினைக்கிற காரணத்தினாலேயோ என்னவோ அவங்க சரியாகி அவனுடைய புகழை பரப்ப தொடங்கினாங்க. இந்த மாதிரி புகழ் பரவிட்டு இருந்த நேரத்தில் அந்த ராஜ்யத்தில் அரசனுடைய மகனுக்கு ஒரு விசித்திரமான நோய் இருந்துச்சு. அவன் யாருக்கிட்டையுமே பேசாமல் எப்போதும் எதை பற்றியோ சிந்தனையோடு மனக்கவலையோடு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோய். இந்த நோயை குணப்படுத்துகிறவங்களுக்கு பல பரிசுகளை கொடுக்குறேன்னு அரசர் சொல்லியிருந்தார். அப்போ தான் அந்த நாட்டோட அமைச்சர் இந்த ஜகஜால வைத்தியரை பற்றி கேள்விப்படுறாரு. இந்த ஜகஜால வைத்தியர் வந்தால் எப்படியும் இளவரசனை குணம் பண்ணிடுவார், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அரசர் இளவரசனுக்கு வைத்தியரை கூப்பிடும்போது சும்மா கூப்பிடுவாரா? சில சோதனைகளை வைத்து சோதித்து பார்த்து தான் அந்த வைத்தியரை நான் ஏற்றுக்குவேன்னாரு. அதனால் ஒரு அறையில் 5 குணப்படுத்த முடியாத நோயாளிகளை வச்சுருந்தார். அந்த அறைக்குள்ளே இந்த ஜகஜால வைத்தியரை அனுப்புனார். இந்த 5 நோயாளிகளையும் உடனே நீ குணப்படுத்திட்ட அப்படின்னா இளவரசனுக்கு வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னாரு. இளவரசனை குணப்படுத்தினா அரசர்கிட்ட பெரும் செல்வம் கிடைக்குன்னு ஆசைப்பட்ட அந்த ஜகஜால வைத்தியர் அந்த அறைக்குள்ளே கம்பீரமாக நுழைகிறாரு. 5 நோயாளிகளையும் பார்க்குறாரு. 5 பேரும் நோய்வாய்ப்பட்டது உள்ளுக்குள்ளையா வெளியிலையான்னு தெரியல, ஒரு மாதிரியாக தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தனை பார்த்து, நீங்கள் 5 பேர்த்தில் 4 பேர்த்த குணப்படுத்தினா கூட என்னை அரசர் ஏற்றுக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் என்ன பண்ணலான் இருக்கேன், என்னுடைய புதுமையான வைத்திய முறையை கையாள போகிறேன் அப்படின்னாரு. அது என்ன புதுமையான முறை அப்படின்னு அந்த நோயாளிகள் கேட்டாங்க. நோயாளியாக இருக்கிற ஒருவனுடைய இதயத்தை எடுத்து சாம்பலாக்கி அந்த சாம்பலில் தேனை கலந்து மற்ற 4 பேருக்கும் கொடுத்தா எப்பேற்பட்ட நோயானாலும் பறந்து போயிடும். அதனால் உங்களில் யாரோ ஒருத்தரோட இதயத்தை எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்ல, முதலாமவன் பயந்து நடுங்கிறான். எனக்கு எந்த நோயுமே இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியில் ஓடுறான். 2வது ஆளை பார்த்து, அப்போது உங்களோட இதயம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமான்னு வரான். இப்படியே 5 பேர்கிட்டையும் போக 5 பேருமே எனக்கு எந்த நோயுமே இல்லை, நீங்கள் பார்த்த உடனே எல்லாம் சரியாயிருச்சுன்னு பறந்துக்கிட்டு ஓடுறாங்க. அந்த அறையிலிருந்து எல்லோருமே நோயே இல்லைன்னு கத்திட்டு ஓடுறதை பார்த்த அரசர் ஆச்சரியப்படுறாரு. அப்போ பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அது இளவரசனுடைய அறையிலிருந்து. அரசர் வேகமாக இளவரசனின் அறைக்கு போகிறாரு. இதுவரை சிரிப்பையே கண்டிராத இளவரசன் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறானே, என்னாச்சு அப்படின்னு கேட்க இளவரசன் அந்த வைத்தியரை கூப்பிட்றான். ஜகஜால வைத்தியர் இளவரசன் முன்னாடி போய் நிற்கிறாரு. அப்போ தான் இளவரசன்
பக்கத்து அறையில் நடந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இவர் என்ன செய்தார் தெரியுமான்னு நடந்த அத்தனையையும் அரசர்கிட்ட சொல்ல அரசருக்கும் சிரிப்பு வருது. அப்போ நீ சரியான வைத்தியர் இல்லையா அப்படின்னு கேட்க ஜெகஜால வைத்தியர் உண்மையை ஒத்துக்கிறாரு. அரசர், எப்படியோ நீ என் மகனை குணப்படுத்திட்ட, சிரிக்க வச்சுட்ட, பேச வச்சுட்ட, அதனால உனக்கு இந்த அரண்மனையிலேயே வேற ஒரு வேலை போட்டு தரேன், அதை நீ சரியா செஞ்சா போதுன்னு 1000 பொற்காசுகளை பரிசாவும் கொடுக்கறாரு. இப்படி வைத்தியர் வேலைக்கு வந்த அவன் அரச உத்தியோகம் வாங்கி சிறப்பாக வாழ்ந்தான் அவனுடைய தனித்திறமையால். ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு குருவும் இருந்தார். அந்த குரு ஒரு முக்கியமான பாடத்தை அந்த பணக்காரருக்கு சொல்லி கொடுத்துருந்தார். அது என்ன பாடம் அப்படின்னா, அந்த பணக்காரர் நிறைய பேருக்கு தர்மம் பண்ணணும். அப்படி இவர் தர்மம் பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாது. தர்மம் வாங்குறவங்களுக்கு கூட இவர் யாருங்கிறது தெரியாத அளவிற்கு தர்மம் பண்ணிடணும். அதுதான் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நல்லதுன்னு சொல்லியிருந்தனால அவர் அதைவே கடைபிடிக்க நினச்சார். ஒரு நாள் இரவில் வெளியில் போய் நிற்கிறாரு. ஏன்னா இவர் தர்மம் பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாது. அதனால் இருளில் யார் வந்து நின்னாலும் அவங்களுக்கு தர்மம் பண்ணுறதுங்கிற முடிவோடு தான் பணப்பையோடு அங்கே நின்றுட்டு இருந்தார். இரவில் யாரோ ஒரு மனிதனை பார்த்து அவன் கையில் வேகமாக பணப்பையை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம தன்னோட வீட்டுக்கு வந்து நிம்மதியாக உட்காந்துக்கிறாரு. எப்படியோ இன்று இரவு நம்ம ஒருத்தருக்கு தர்மம் பண்ணிட்டோம் அப்படின்னு. மறுநாள் ஊர் மக்கள் எல்லோருமே கூடி கூடி பேசிக்கிறாங்க. யாரோ திருடன் கையில் பணப்பையை கொடுத்துட்டு ராத்திரியோட ராத்திரியாக ஓடி போயிட்டாங்களாம். ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படின்னு மக்கள் பேசிக்கும் போது தான் தெரியுது தான் ஒரு திருடனுக்கு பணப்பையை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. போயும் திருடனுக்கு உதவி செஞ்சுட்டு வந்திருக்கிறோமே அப்படின்னு. மறுநாள் இரவாவது நல்ல ஆளுக்காக பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மறுநாள் இரவு ஒரு பெண்ணோட உருவம் தெரியுது. அந்த பெண்ணோட கையில் பணப்பையை வச்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுறாரு. இன்றைக்கி நம்ம ஒரு பெண்மணிக்கு உதவி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரு. மறுநாள் அங்கே ஒரு பெண்ணுக்கு உதவி செஞ்சதை பற்றி அந்த ஊர் மக்கள் எல்லோருமே பேசிக்கிறாங்க. அந்த பெண் தவறான நடத்தை உள்ள பெண்ணா. அந்த பெண் கையில் யாரோ பணப்பையை வச்சுருக்காங்க. தினமும் இந்த மாதிரி தகுதி இல்லாத ஆட்களுக்கு பணப்பையை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறத கேட்டு அவர் மேலும் மனமுடைஞ்சு போனார். என்னடா இது, நம்ம குரு சொன்னதை பின்பற்றலாம் நினச்சா இப்படி ஆகுதே அப்படின்னு மனம் நொந்து போனார். மறுநாளாவது நம்ம சரியான ஆளுக்கு கொடுக்குறோமான்னு பார்க்கலாம் அப்படின்னு இருளில் ஒரு மனிதனை பார்த்து அந்த மனிதன் கையில் பணப்பையை வச்சுட்டு வந்துடுறாரு. மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தருக்கு பண தேவையே இல்லாத ஒருத்தர் கையில் யாரோ கொண்டு வந்து பணப்பையை வச்சுருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பணக்காரருக்கு மனம் கஷ்டமாகி போகுது. என்ன இது, நம்ம செய்கிறது எல்லாமே தவறாக போய் முடிஞ்சிருச்சே, இனி அமைதியாக வீட்டில் இருப்போன்னு சொல்லி கொஞ்ச காலம் அமைதியாக வீட்டிலையே இருந்தார். சில காலத்துக்கு அப்புறமா அவர் வீட்டை தேடி ஒரு மனிதன் வந்தான். அவனை முன்ன பின்ன அவர் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த மனிதன் நன்றியோடு அவர் காலில் விழுந்து கும்பிட்டான். யாருப்பா நீ அப்படின்னு கேட்க, ஒரு காலத்தில் நான் மிகப்பெரிய திருடனாக இருந்தேன். என் கையில் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க. என்னால் கொள்ளையடித்த பணத்தை பார்க்கும்போதெல்லாம் மீண்டும் கொள்ளையடிக்கணுங்கிற ஆசை வரும். ஆனால் இவ்வளவு பெரிய பணக்காரர் இருளில் முகம் கூட தெரியாமல் என் கையில் பணத்தை வச்சுட்டு போனதையும் என் மனசு ஏதோ பண்ணுச்சு. இனி நான் உழைச்சி தான் வாழணும்னு முடிவு பண்ணினேன். அன்றிலிருந்து திருட்டை கைவிட்டுட்டு உழைச்சி முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்னு காலில் விழுந்தான். இதை கேட்ட உடனே அந்த பணக்காரருக்கு மனசு மகிழ்ச்சியாகி போகுது. நம்ம செய்த தர்மம் ஒரு மனிதனை மாற்றிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவர் போகிற வழியில் ஒரு சிறிய பிள்ளைகள் இருக்கிற விடுதியை பார்க்குறாரு. அது என்ன விடுதின்னு போய் விசாரிக்க, அங்கே ஆதரவற்றவர்கள் எல்லாம் அந்த விடுதியில் தங்கியிருக்கிறதாகவும் அதை ஒரு பெண் நடத்துகிறதாகவும் கேள்விப்படுறாரு. அந்த பெண் யார் அப்படின்னு போய் பார்க்கலான்னு போகும்போது அந்த பெண்ணோ இந்த பணக்காரரை பற்றி கேள்விப்பட்டு அவள் வந்து இவர் காலில் விழறா. எனக்கு யாருமே துணை கிடையாது, நான் தவறான தொழில் செஞ்சு தான் பிழைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நாள் இரவு என்ன ஏதுன்னு கூட கேட்காம உங்கள் உருவமே தெரியாமல் என் கையில் பணப்பைய வச்சிங்க. அந்த பணத்தோட மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்க இந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஏன் சில பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினச்சி தான் பல ஆதரவற்ற குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு இல்லமாக இங்கே நடத்துகிறேன். ஆரம்ப கட்ட உதவி உங்களோட பணத்தை வச்சு தான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறா. இதை கேட்ட உடனே அந்த பணக்காரரோட மனம் நெகிழ்ந்து போகுது. தான் யார் யாருக்கோ உதவி செஞ்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டோம். கடைசியாக அது எல்லாமே நல்ல வழியில் பயன்பட்டுருக்குதுன்னு நினைக்கும் போது அவர் மனசு ரொம்பவே பெருமிதப்படுது. அடுத்தது அந்த செல்வந்தர் என்ன
பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் அவருக்கு வந்துச்சு. அந்த செல்வந்தரோட வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அவர் வீட்டில் அடிக்கடி நிறைய பேர் உதவின்னு கேட்டு வர்றதும் அவர் தானம் தர்றதும் வழக்கமாயிருச்சு. அதுக்கு முன்னாடி வரலும் கருமின்னு பேர் வாங்கின அந்த செல்வந்தர் இப்போது தான தர்மத்தோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்விக்கிறாருன்னு கேள்விப்படுறாரு. இப்படி இவர் 3 பேர்த்துக்கு செய்த உதவியுமே நல்ல வழியில் பயன்பட்டுருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. நாம் நல்லது நினச்சி செய்கிற எதுவுமே நல்லதாகத்தான் முடியும். மீண்டும் இது போல நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.